இதெல்லாம் இன்றைக்கு கண்காட்சியில் இதுதான் அடுத்த செட்டப் எங்கட இதுதான் நான் கொண்டு வர போகிற அடுத்த விஷயம் என்றதை உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி கொண்டு வர விஷயம் தான் இந்த மாதிரி விஷயங்கள். இதான் அந்த லைசன்ஸ் இல்லாமல் வந்த இதுன்னு சொல்லி இல்லை லைசன்ஸ் இல்லாமல் ஓடுறது சொல்லலாமா இல்லை என்னது இதில் என்னென்ன வகையான வாகனம் உங்கள்கிட்ட நிற்கிது? இப்போ சேல்ஸில் வந்து 3 பைக் நிற்கிது. ஜாடியாவில் சஞ்சு மோட்டார்ஸில் ஆரிவளத்தடியில் வேலை செய்கிறேன். ஜாடியா சைனா கம்பெனி உண்டு. இங்கே சைனாண்டு இங்கே வந்து அப்பான்ஸ் கம்பெனி செய்யுதுண்ணே. இதெல்லாம் என்ன ஸ்டாப் ஸ்பீட் என்னவா இருக்கும்? இது 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும். 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு சார்ஜ் ஓட்டிங்கன்னா 60 கிலோமீட்டர் ஓடலாம். இது வந்து கீனிக்ஸ் ஜென்ஸ் பைக் உண்டு. ஓகே, ப்ரைஸ்கள் என்ன நினைக்கிறீங்க? பெட்ரோல் வாகனத்துக்கு ஈக்குவலாக வருமா குறைவாக வருமா என்ன சொல்கிறீங்க? பெட்ரோல் வாகனத்தை விட குறைவாக தான் வரும். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. அண்ணா பேரை சொல்லுங்க. என் பேர் கஜேந்திரன். நான் ஜாடியாவில் சஞ்சு மோட்டார்ஸில் ஆரிவளத்தடியில் வேலை செய்கிறேன். ஓகே, இன்றைக்கு ப்ரொமோஷன் ஒன்று போய் கொண்டு இருக்குது இவி பைக். ஓகே, இதில் என்ன பேர்? ஜாடியாவா என்ன பேர் இந்த பிராண்ட்? ஜாடியா வந்து சைனா கம்பெனி. ஜாடியா சைனா கம்பெனி உண்டு. இங்கே வந்து அப்பான்ஸ் கம்பெனி செய்யுதுண்ணா. ஓகே, இதில் என்னென்ன வகையான வாகனம் உங்கள்கிட்ட நிற்கிது? இப்போ சேல்ஸில் வந்து 3 பைக் நிற்கிது. ரொபின் ஒன்று இருக்குது, T5 லிதியம் ஒன்று இருக்குது, மற்றது அங்கால கூல்ஜோ உண்டு. என்ன வித்தியாசம் சொல்லுங்க? லிதியம் பேட்டரி இதுக்கு லிதியம் பேட்டரியில் வருது. 4 வருஷம் வாரண்டி. ஓகே, ஃபுல் சார்ஜுக்கு 80 கிலோமீட்டர் ஓடலாம். 53 கிலோமீட்டர் ஸ்பீடில். ஓகே, இது வந்து கிராஃபன் பேட்டரின்றது 2 வருஷம் பேட்டரி வாரண்டி. இதுவும் 85 கிலோமீட்டர் ஓடலாம், 55 கிலோமீட்டர் ஸ்பீடில். இது என்ன பவுடர் பேட்டரி அப்படியா இல்லை என்னது? அந்த பவுடர் பேட்டரி என்ற மாதிரி. ஓகே, அதை விட அதே மாதிரி இது சின்ன பைக் கொண்டு வருது. ஓகே, விலை சொல்லிட்டீங்களா? இது 4,20,500 பதிவெல்லாம் சேர்த்து 20,500 பதிவெல்லாம் சேர்த்து. ஓகே, இது 5,35,500 பதிவு சேர்த்து. ஓகே, இது வந்து 2,60,500 இதான் அந்த லைசன்ஸ் இல்லாமல் வந்த இதுன்னு சொல்லி இல்லை லைசன்ஸ் இல்லாமல் ஓடுறது சொல்லலாமா இல்லை என்னது? நீங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் கட்டாயம் போன முடியும். இன்சூரன்ஸ் டேக்ஸ் கட்டாயம். ஹெல்மெட் போட்டு ஓடுறீங்கன்னா சிக்கல் இல்லை மறைக்கிறாங்கல்ல. ஆனால் லைசன்ஸ் இல்லைன்னு எங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் இது வரைக்கும் ஓடுறாங்க. ஓகே, நாங்கள் சொல்லி போட்டு நாளைக்கு ஒரு பிரச்சனை என்ன வந்தால் இது பண்ணக்கூடாது. எங்களை ஷோரூமில் வந்து 120 பைக் இந்த பைக் மட்டுமே விற்றுருக்குறோம். ஓகே, ஆனால் இந்த பிரச்சனை ஒன்றும் வரையில இது. இதெல்லாம் என்ன ஸ்டாப் ஸ்பீட் என்னவா இருக்கும்? இது 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும். 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு சார்ஜ் ஓட்டிங்கன்னா 60 கிலோமீட்டர் ஓடலாம். ஓகே, இது ஃபுல் சார்ஜ் வந்து டாப் ஸ்பீட் வந்து 55 கிலோமீட்டர். ஓகே, 85 கிலோமீட்டர் ஓடலாம். ஓகே, ஜென்ஸ் பைக்கில் மாதிரி 53 கிலோமீட்டர் ஸ்பீடில் 80 கிலோமீட்டர் ஓடலாம். ஓகே, அப்போ ஜென்ஸ் பைக்கில் மாதிரி இருக்காங்களா? இதுகள் வந்து இன்றைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். ஓகே, ஃபியூச்சரில் வாரதுக்கு அதாண்டா நெக்ஸ்ட் மந்த் பைக் வாகனம் பெறும். சேல்ஸ். என்ன பேர் இந்த வாகனத்துக்கு? இது வந்து கீனிக்ஸ் ஜென்ஸ் பைக் உண்டு. ஓகே, இது வந்து இனிதான் விற்பனைக்கு வர போது. இப்போ சும்மா சாம்பிளுக்கான கொண்டு வச்சிருக்கோம். இந்த விலை என்னன்னு சொல்றீங்கன்னா? விலை என்ன விலை கிலோமீட்டர் ஸ்பீடுகள் பேட்டரி சைஸ்கள் ஏதாவது ஒன்றும் வரையில. ஓகே, நல்ல விஷயம். அதாவது வாகனத்தை கண்ணால் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மந்த் வரும். ஓகே, இது என்னது? இதுக்கும் புதுசாக வந்ததா? இது இந்த லைன்ல நிற்கிற ஃபுல்லாகவே வந்து இனிதான் பெற போகுது. விலையை பற்றி காய்க்கலாது, சும்மா ஸ்பெக்கில் பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த வாகனங்கள் எல்லாமே ஒரு அறிமுகமாகின்ற வாகனத்தின் டிசைனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பல வாகனங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது பெட்ரோல் வாகனங்கள் நாங்கள் ஸ்டைலிஷாக எடுத்து ஓடின வாகனங்களை வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரியான பைக்கள் வந்து இதில் இருக்குது. ப்ரைஸ்கள் என்ன நினைக்கிறீங்க? பெட்ரோல் வாகனத்துக்கு ஈக்குவலாக வருமா குறைவாக வருமா என்ன சொல்கிறீங்க? பெட்ரோல் வாகனத்தை விட குறைவாக தான் வரும். அதே மாதிரி குறைஞ்சது 150 கிலோமீட்டருக்கு மேலே ஓடும் போர்டாக்கி செட்டப்பாக பார்க்க அந்த ரேஞ்சுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கு செட்டப்பாக பார்க்க. என்ன இதில் விலையை பற்றி கதைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் இது இப்போ தான் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கணும். அவங்க விலையை ஃபிக்ஸ் பண்ணி கடைக்கு சொல்லி அதுக்கு பிறகு தான் சந்தைக்கு வந்து விலையை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கு கண்காட்சியில் இதுதான் அடுத்த செட்டப் எங்கட இதுதான் நாங்கள் கொண்டு வர போகிற அடுத்த விஷயம் என்றதை உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி கொண்டு வர விஷயம்தான் இந்த மாதிரி விஷயங்கள். சரிண்ணா, நன்றி உங்களுடைய பைக்கில் பற்றி சொன்னதுக்கு. நான் என்னோட ஷோரூம் விசிட் பண்ணி கொஞ்சம் கிளியராக செய்வோம். இங்கே சவுண்ட் கொஞ்சம் கூடவே இருக்குது. பாய். ஓகே, நான் இப்போ இந்த கிஃப்ட் ஐட்டங்கள் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தேன். அது என்ன மாதிரி? இதில் இருக்க இந்த 3 பைக்கையும் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து கிஃப்ட் தருவீங்கன்னு சொல்லினோம். ஒரு பைக் தான் இப்போ சேல்ஸில் இருக்குது. ஓகே, இதான் ஏதாவது ஒரு பைக் இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பைக்குக்கு வந்து 10,000 பெறுமதியான கிஃப்ட் இருக்குது. 10,000 என்ன கிஃப்ட்ன்ற ஐடியா இருக்கா? இல்லை கொடுக்குற முறையில்? இல்லை எடுக்கிற எல்லாருமே கொடுக்குறோம்.
பணமாக கொடுப்பீங்களா இல்லது கிஃப்டாக கொடுப்பீங்க? அதாவது பைக்கோட சம்மந்தப்பட்ட விஷயங்களா இல்லது? ஹெல்மெட் இருக்கு, ஜாக்கெட் இருக்குது, டிஷர்ட் ஒன்று இருக்குது. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் பைக் எடுத்தாக்களுக்கு மட்டும். அதாவது இப்போ இந்த 3 நாளைக்கும் பைக் எடுக்கிறார்கள் எல்லாருக்குமே கொடுக்கும். எடுக்கிறார்களுக்கு இந்த மாதிரியான கிஃப்ட் கிடைக்கும். இதில் இருக்க பைக்கில் வழியாக பாருங்க, இதெல்லாம் நார்மல் பேட்டரியில் வர பவர் பேட்டரியில் வர பைக் ஆனாலுமே 2 இயர்ஸ் வாரண்டி வந்து பேட்டரிக்கு தருவீங்க. அதே மாதிரி இது வந்து லிதியம் பேட்டரி, அதனால வந்து இதில் வந்து வாரண்டி பீரியட் வந்து பயங்கர கூடவா இருக்கு. கிலோமீட்டர் அதே மாதிரி இந்த பைக்கின வேகங்கள் வந்து இதோட ஒப்படைக்க இது வந்து கூடவே இருக்கும் கண்டிப்பாக. சரி, இது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அண்ணா பாய், நன்றி. ஓகே.